நம்பர் ஓடி வரும் மேலே. திருமங்கலம் கட்டும்போது வீடியோ எடுத்துறேன். நீ இப்படி வந்துடும். அப்புறம் நடிச்சதை போட போட்டு मांगल्य देवताभ्यो नमः समस्त उपचाराणि समर्पयामि हर हर नमः पार्वती पतये हर हर महादेव
नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्परासृष्टमकुर्धराभ्यां नाहेन्द्रकन्याः वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं विकृपादमहं वन्दे परमानन्दरूपिणं श्रीरामसौमित्रि जटायुवेद गजाननादित्यकुजार्जिताय श्रीनीलकण्ठाय दजामजाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. அதாவது இப்போ நடக்கக்கூடிய வைபவமானது சஷ்டி அப்தபூர்த்தி வைபவம் அப்படின்னு சொல்லி பேரு. ஒரு மனுஷனுடைய ஜென்மாவானது ஒரு ஒரு வாழ்க்கை சக்கரம் மாதிரி ஒரு வயசுல சுழல்ல ஆரம்பிக்கிற சக்கரம் ஒரு 60 வயசு வந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு அது எப்படி ஒரு வண்டி வாங்குறோம் சர்வீஸ் பண்ணிக்கிறது மாதிரி இந்த சாந்தி வைபவங்கள் அப்படிங்கிற போதாயன மகரிஷி அப்படிங்கிறவர் நமக்கு இந்த சாந்தி வைபவங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்கார். அவருடைய ஆக்ஞைப்படி இந்த சாந்தி வைபவங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். அதனாலதான் சஷ்டி அப்தபூர்த்தி சாந்தி அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறது. 60 வயசு பூர்த்தி ஆனதுக்கோசரம் சாந்தி பண்ணிக்கிறோம். எல்லா சாந்தி வைபவத்திலையும் பரமேஸ்வரனை தான் ஆராதிச்சு பண்றோம். திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகம் யவந்தனா மிருத்யோர்முக்ஷி யமாமிருதாத் அப்படின்னு பரமேஸ்வரன் ஆராதனம் பண்றோம். ஹே பரமேஸ்வரா, நான் உன்னை ஆராதிக்கிறேன். திரியம்பகம் யஜாமஹே, திரியம்பகன்னு பரமேஸ்வரனுக்கு தான் பேரு. அதனாலதான் பரமேஸ்வரன் ஆராதனம் பண்றது. சுகந்திம் புஷ்டிவர்தனம், நான் இருக்கிற என்னுடைய ஜென்மா இருக்கிற பரியந்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மணக்க மணக்க சுகந்தமா நல்லா புஷ்டியா இருக்கணும். நான் 16 வயசு யுவாவா இருக்கும் போது எப்படி காலை போல துள்ளி குதிச்சுட்டு இருந்தேனோ அதே போல என்னோட அந்திம சமய பரியந்தம் நான் அப்படியே இருக்கணும் பரமேஸ்வரா அப்படின்னு நம்ம பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணிக்கணும். புஷ்டிவர்தனம் உருவாருகமி வபந்தனாத் அப்படின்னு நம்மளுடைய அந்திம சமயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் படுத்துன்னு கிடந்தேன், எனக்கு மலஜல சுத்தி பண்றதுக்கு வேற ஒரு ஆள் இருந்தா, எனக்கு மாத்து துணி போடுறதுக்கு நான் ஒருத்தரை எதிர்பார்த்தேன் அப்படின்னு இருக்கவே கூடாது. உருவாருகமிவம் அப்படின்னு வெள்ளரி பழத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பேரு. எப்படி கொடிக்கும் காய்க்கும் உள்ள சம்பந்தம் பட்டுன்னு விட்டு போறதோ அது போல என்னுடைய ஜென்மாவை நீ கூட்டின்னு போயிடணும். நான் யாருக்கும் சிரமம் கொடுத்துன்னு இங்க இருக்கக்கூடாது. எனக்கு ஜென்மா போற சமயத்துல அப்படி வந்து என்னை கூட்டின்னு போகணும் பரமேஸ்வரா அப்படின்னு ஆராதனை பண்ணி தான் நம்ம பண்றோம். நம்ம டெய்லியுமே பரமேஸ்வரன் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னா அனாஹாஸ்யேன சாயுஜ்யம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயா சம்போ தொய் பக்தி மச்சஞ்சலா அப்படின்னு நம்ம பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அனாஹாஸ்யம் ஏன்னா மனுஷன் நம்ம ஜென்மா எடுக்கும் போதே நிர்ணயமானது. பெரிய கோட்டீஸ்வரனா பிறந்தாலும் சரி, ரொம்ப அதி ஏழையா இருந்தாலும் சரி, என்ன எப்படி இருந்தாலும் மர்த்தியன்னு பேரு. என்னைக்கா ஒரு நாள் இவன் மரணிச்சுதான் போவான். அதனாலதான் அவனுக்கு மர்த்தியன்னு பேரு. அதனால அனாஹாஸ்யன சாயுஜ்யம், எனக்கு திருப்பி புனஷ்ட ஜென்மாவை கொடுத்துட்டே இருக்காதப்பா பரமேஸ்வரா. ஏன்னா பல ஜென்மா எடுத்துதான் நம்ம மனுஷ ஜென்மா எடுத்திருக்கோம். மனுஷ ஜென்மம் சுதுர்லபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனுஷ ஜென்மா எடுக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மா பிரயத்தனப்பட்டு தான் மனுஷனா நம்ம ஜென்மா எடுத்திருக்கோம். இந்த ஜென்மாலையாவது என்ன கரையை தின்றுடும் அப்படின்ட்டு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். எனக்கு திருப்பி இன்னொரு ஜென்மா கொடுக்காத, என்ன உன் கூடவே வச்சுக்கோ, உன் கூடவே நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். சாயுஜ்யம் வினா தைன்யேன ஜீவனம், நான் ஜீவிச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை பரமேஸ்வரன் நமக்கு கொடுத்தா போதும். நாளைக்கு நம்ம டாட்டாவாகிறோம் அம்பானி ஆகிறோம் அது சமாச்சாரம் வேற. இன்னைக்கு ஒரு லெவல்ல இருக்கோம் அப்படின்னா அந்த லெவலை விட்டு நம்ம இறங்காம இருக்கணும். தேகின்னு ஒருத்தர்கிட்ட கேட்காத நிலைமையில நம்ம பரமேஸ்வரன் வச்சிருந்தா போதும். ரோட்ல 1000 வண்டி போறது, ஆம்புலன்ஸ்ல போகாம நம்ம வேற ஏதோ ஒரு வண்டியில சௌக்கியமா போயிட்டு இருக்கோம், கை கால் நன்னா இருக்கு, அதுவே நமக்கு பகவான் கொடுத்த பெரிய பாக்கியம் இல்லையா? அதனால அதை தான் நம்ம சுவாமிகிட்ட என்னைக்குமே ஸ்மரணை பண்ணிக்கணும். ஏன்னா விஹீனமா இருந்து நம்மளுக்கு ஒருத்தர் உதவி பண்றதா இருந்தா அவளுக்கு ஒரு அளவுக்கு மேல சலிப்பு தட்டிப்படும். எப்ப பார்த்தாலும் முடியாத வாழ்க்கை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா செஞ்சுட்டே இருக்கும் போது அவன் மனசுல தோணும் இருக்கிறதுக்கு போயிட்டா கூட தேவலாமே அப்படின்னு அவன் மனசுல தோணிடும். அதனால அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளுக்கு இந்த பூலோகத்துல நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கிறதுக்கு கைகால் நன்னா இருக்கு, காது நன்னா கேட்கறது, வாய் நன்னா பேசுறது, மூக்கு நுகர்றது, எல்லா இத்தியாதி இந்திரியங்கள்லாம் நமக்கு உபகரணமா இருக்கு. அதுக்கே பரமேஸ்வரன் நம்ம அவருடைய அனுகிரகத்தினால தான் இதெல்லாம் நமக்கு க்ஷேமமா இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல தீர்மானிச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும். அதனால தான் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயா சம்போ, எந்த ஸ்திதி வந்தாலும் எனக்கு உன்னுடைய நாமம் மட்டும் மறந்துடவே கூடாது. நான் எவ்வளோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் படுத்துட்டு இருந்தா கூட உன்னுடைய நாமத்தை நான் நாவிலிருந்து மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஏன்னா அப்பேற்பட்ட ஜென்மா தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த பரமேஸ்வரன் அனுகிரகத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கணும். இந்த சஷ்டியப்த பூர்த்தி சாந்தி வைபவம் இதை பார்க்க வந்திருக்கிறவா எல்லாரும் எல்லா தம்பதிகளுக்கும் சஷ்டியப்த பூர்த்தி ஆகணும். பூர்ணாபிஷேகம் கனகாபிஷேகங்கள்லாம் ஆகணும். பெரியவாழ்லாமும் வந்திருக்கா. எல்லாரோட ஆசீர்வாதத்தில் எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும். எல்லாருக்கும் பரமகிருபாலும் நம்ம க்ஷேத்திர தேவதை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி அனுகிரகத்தில் சீதாலக்ஷ்மண வரதக்ஷத்ருகுண அனுகிரகத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணீங்க. ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.
சேரை இங்கே போட்டுருக்கோம் சென்டரில். ஆனால் முன்னாடி 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 தாம்பழத்தை தள்ளுமா குழந்தை மாதேஷே மாதேஷ் இங்கே வா இங்கே வா இங்கே வா ஏந்திரி ஏந்திரி தாம்பழத்தை தாம்பழத்தை தள்ளு முன்னாடி தள்ளு தாம்பழத்தை தள்ளு நாத்தனார்லாம் பின்னாடி வந்துருமா குழந்தைகள்லாம் பின்னாடி வரலாம் பின்னாடி பின்னாடி வாங்க நீங்க பக்கத்துல நிக்கிறீங்க ஆமா கை உள்ள உட்கார்ந்துருக்காங்க பெரிய வாழ்க்கை பிரார்த்தனை பண்ணிடுவாங்க எல்லாம் ஆசீர்வாதம் மாங்கல்யம் பண்ணலாமா மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பட்னாமி சுபகே துங்கீவ வரதः சதம் பதிம் மகாந்தः அனுகிருஹந்தோ நாங்க அப்படியே பொறுமையாக ஏந்துருங்க மெட்டி போட்டுறோம் உட்காந்துக்கோங்க மெட்டி மட்டும் போட்டுருங்க மெட்டி